எனவே ஆபிரகாம் வேறு பிடிக்கப்பட்டான், பரிசுத்தமாக அவன் வாழ்ந்தான். இந்த குருத்தோலை போதிக்கின்ற முதலாவது காரியம் வெண்மை நிறம் பரிசுத்தத்திற்காக. இரண்டாவதாக இந்த குருத்தோலை போதிக்கின்ற இரண்டாவது காரியம் என்ன? இந்த குருத்தோலை எங்க எதை பார்த்து நிற்கிறது? மேலே பார்த்து கீழே குறிஞ்சாருக்கு சைடில் குருத்தோலை மேல் நோக்கி இருக்கிறது. குருத்தோலை கீழே தொங்கிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? காஞ்சி போச்சுன்னா குருத்தோலை நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கிறது தொங்கி கீழே குறிந்து வளைந்து அது குருத்தாக இருக்கும்போது மட்டுமே நேராக மேல் நோக்கி எல்லாம் மேல் வந்துதான் ஒன்று கீழே புரியணும். அப்ப இந்த குருத்தோலை என்பது மேல் நோக்கி நிற்கும் நன்மை கோரிக்கிற இரண்டாவது காரியம். நீங்களும் மேலானதைகளையே சிந்தித்துக் கொள்வது. கீழான எதையும் பார்க்க கீழான காரியம், கீழான எண்ணங்கள், கீழான சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்க கூடாது. ஆல்வேஸ் லுக் அப்வார்ட். எப்போதும் மேலானவைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி குருத்தோலை நமக்கு இரண்டாவது காரியமாக என்னாகும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போமானால் என்னாகும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது முதலாவது பாடமாக வாசி. இந்த பகுதியில் நடந்த காரியம் என்னன்னா என்னாகும் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் பாம்புகள் கொள்ளிவாய் பாம்புகள் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் உண்டாக்கி அந்த அவைகள் ஜனங்களை கழித்ததினால் ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். பாம்பை கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் உருவாக்கி எங்கே அனுப்புறாரு? ஜனங்களுக்குள்ள அனுப்புறாரு. அந்த யோசிப்பாரு. ஜனங்கள் நம்ம சொல்ற சாமி பாம்பு இருக்கு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, எங்க பாதுகாப்பு நம்ம தோணும். ஆனால் ஆண்டவரே என்ன செய்யறாரு? பாம்புகளை உண்டாக்கி ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார்கள். பாம்புகள் போய் அதெல்லாம் கணிக்குது. அப்ப 7ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா ஏன் என்று சொன்னால் அதனால ஜனங்கள் மோசேயிலிருந்து போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்களை நீக்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற சொல்றார். நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பேசுறேன், ஊழியக்காரனை விரோதமாக நான் பேசிக்கிறேன். அதற்கு சொல்றாங்க நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினால் சர்ப்பங்கள் எங்களை ஈடுகிறது. இனி நாங்கள் செய்யலாம். நாங்கள் மனத்தில் இருக்கிறோம், சில பாம்புகளை கழிக்கக்கூடாது, ஆண்டவர்களுக்கு வேண்டுதல் செய்கிறது சொல்லி மோசேயிற்கு சொல்லும்போது மோசே ஆண்டவருக்கு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு. வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அந்த வெண்கல சர்ப்ப சிலையை உயரமாக நீ உயர்த்தி வை. யார் யாரெல்லாம் இந்த பாம்பு கடிக்கிறதோ அவங்கெல்லாம் என்ன செய்யலாம்? அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது அவங்க என்ன செய்வார்கள்? சொல்றாங்க 9ஆம் வசனம். அப்படியே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கழித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பார்க்கும் பொழுது உடைத்தான். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உடைத்தான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த வெண்கல சிலுவையானது உயர்த்தப்பட்டிருந்ததோ அதே போல கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? மேல் நோக்கி பார்க்க வேண்டும். கொடுத்ததான் மேல் நோக்கி இருக்கும் தன்மை. உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? விளைப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 121ஆம் வசனத்தின் 1ஆம் வசனத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம்னா எனக்கு உயரம் மலை. ஒத்தாசை வரும் பர்வதம் என்பது உயரமான இடம், மலை உச்சி. அந்த உயரமான இடத்துல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் பார்க்கும் பொழுது எனக்கு
ஒத்தாசை வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும். உங்களோட குறிப்பாக தான் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்வர்ட் லுக்கிங், ஃபார் லுக்கிங், அப்வர்ட் லுக்கிங். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒத்தாசையோடு பரவலமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படும்.